டிவிகே விஜய் கட்சி. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் தான் ஜெயிப்பாரு. அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க வந்து விஜய் வந்து என்ன பண்ணுவாங்க? நீ எல்லாம் வீட்ல சொல்லுவல, அது சொல்லு. உனக்கு முதல்ல ஓட்டு இருக்கா? இல்ல உனக்கு ஓட்டு இருக்கான்னு உங்க அப்பா கேக்குறாரு. எனக்கு இல்ல, அதனால எனக்கு விஜய் தான் பிடிக்கும், விஜய் தான் ஜெயிப்பாரு. எப்படி சொல்ற? யார் உங்க வீட்ல வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவா? நான் அம்மா. அம்மா ஓட்டு போடுவாங்க. அப்பா யாருக்கு ஓட்டு போடுவாரு? தீய சக்திக்கு. தீய சக்தியா? யாரு தீய சக்தி? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? யார் தீய சக்தி? ஸ்டாலின் கட்சி. ஸ்டாலின் கட்சி தீய சக்தியா? யார் உனக்கு சொல்லி கொடுத்தாரு பாப்பா? அம்மா. அம்மா. நீங்க சொல்லுங்க பிரதர். 2024 யார் முதல்வரா வந்தா நல்லா இருக்கும்? யார் டிஎம்கே தான் ப்ரோ, ஸ்டாலின் தான் ப்ரோ. என்ன காரணத்துக்காக டிஎம்கே? என்ன ப்ரோ பண்ணல? இது மாதிரி இடம்லாம் எப்போ ப்ரோ வந்திருக்கு? மெரினா இது மாதிரிலாம் ப்ளூ பீச்சுன்ட்டு இதெல்லாம் பண்ணதெல்லாம் அவங்க தானே ப்ரோ. அது இல்லாமல் நிறைய எஜுகேஷன்லேயும் சரி மற்ற இதுலேயும் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க தான் பண்ணுறோம். ஆனால் எப்படி பிரதர் பார்க்குறீங்க? இப்போ நான் நீங்கள் டிஎம்கேன்னு சொன்னதுனால கேட்குறேன். இப்போ 4 வருஷம் இருந்துச்சு, எதுவுமே கொடுக்காம இப்போ பொங்கல் பரிசு கொடுக்குறாங்க. 4 வருஷம் ஏதோ கொடுக்கல ரெடி போக சொல்கிறீங்க, என்ன கொடுக்கல சொல்லுங்கள். சரி, பொங்கல் பரிசு அந்த 4-5 வருஷமாக கொடுக்குறாங்க. அது வந்து நிதி நிலையம் சரியான ஜிஎஸ்டி வரல, டேக்ஸும் வரல. ஏன்னா அவங்க வந்து விஜய் கூட போட்டி போறதுக்கே இப்போ கொடுக்குறாங்க பொங்கலுக்கு. இல்லை ஏன்னா சின்ன பாப்பா இல்லைங்களா, பாப்பா சொல்றது விஜய் கூட போட்டி போடுறதுக்கு கொடுத்தாங்கன்னு பொதுமக்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துருக்கும் இல்லைங்களா? அதான் ப்ரோ, அதெல்லாம் வந்து மீடியாவில் வந்து யூடியூப்பில் வந்து அந்த ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணி ஃபுல் பண்ணி போடுறாங்களே. ஸோ அந்த ரீசனாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் பொதுவாக நான் இப்போ பொதுவாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னும் வந்து நம்ம 10 லட்சம் கோடியாக இருந்து இப்போ 10,60,000 கோடியாக இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கடன் ஆகுது. ஏன் திரும்பி கொடுக்க வேண்டிய? இல்லை ப்ரோ, அது கடனாய்க்கு நீங்கள் நிதி நெருக்கடி சொல்கிறீங்களே, அது வந்து ஆக்சுவலாக ஏடிஎம் ஆட்சி போட்டு போகும்போது 6 கோடி ரூபாய். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 6.5 கோடி, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி அப்படி பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துல வந்து டிஎம்கே மொத்தமானது வந்து அவங்க கம்பேர் பண்ணால் அதில் வந்து 20% 20% தான் வாங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. கம்மியாகவே அவங்களோட வச்சுருந்தேன். இப்பவும் ஏன் வந்து இவ்வளோ நிதி நெருக்கடியில் கடனில் இருக்கும்போது மீண்டும் ஏன் எங்களுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். இந்த பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க, 5000 ரூபா திரும்ப ஏன் கடன் ஆகுறீங்கன்னு கேட்குறேன். அது எங்களோட ப்ரோ, அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்குறேன். அது வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வேறு ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் வந்து பப்ளிக்காக சொல்லக்கூடாது. ரகசியம். ஆமாம் இந்த நீட்டு மாதிரி அப்புறம் தான் உடம்பு. ஆமாம், அப்புறமேல பொறுமையாக ஓடி போகுது. நீங்கள் சொல்லுங்கள் சார், 2024 யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்? என்ன காரணம்? லாஸ்ட் இயரே வந்து அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து காம்படிட்டர் யாரும் இல்லை. ஆப்வியஸாக நம்ம டிஎம்கே தான் போட வேண்டியதாக இருந்துச்சு. பட் இப்போ விஜய் வந்திருக்காரு, அதை அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நான் இந்த சைட் இப்போ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். வரதுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார். அப்போ அங்கிள் வந்தால் என்ன பண்ணுவார்? எதுக்காக வரணும்? அவர் சிங்கம், அவர் அப்படியே நிற்பார். நாங்கள் இப்போ வந்து உமன் செக்யூரிட்டி அந்த சேஃபர்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காருல, அதுக்காக நான் மாற்று கட்சி வரும்னு நினைக்கிறேன். அம்மா நாங்களும் அப்படி தான் இருந்தோம், ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஆக்ஷன் தான். என்ன இதுக்குன்னு என்னோட டெசிஷன், என்னோட ஓன் டெசிஷன். இது வந்து தைரியம் இருக்கக்கூடாதா? பெண்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாதா? நானும் பயப்பட மாட்டேன். உன்னை வீட்டிலே சேர்க்க மாட்டேன்.